திருச்சிற்றம்பலம். குரு வணக்கமே திருவணக்கம், குருவாக்கே திருவாக்கு, உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து குரு வணக்கம் யூடியூப் சேனல் வழியாக பல ஆன்மீக கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது இறை தேடுவதோடு இறையும் தேடு என்கிற பாம்பன் சுவாமிகளின் ஞான வாக்கியத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் முருகப்பெருமானை உருகி உருகி துதித்து பாடி பரவி 6666 பாடல்களை முருகப்பெருமான் மீது இயற்றி அருளியுள்ளார்கள். அந்த வகையில் சுவாமிகள் நமக்கு ஞான வாக்கியம் என்ற தலைப்பில் பற்பல விடயங்களை நமக்கு பாம்பன் சுவாமிகள் தந்துள்ளார்கள். அவற்றில் ஒன்றுதான் இறை தேடுவதோடு இறையும் தேடு. ஏன் சுவாமிகள் இவற்றை நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இறை தேடுவதோடு இறையும் தேடு. இறை என்பது இறைவன், மற்றும் ஒரு இறை என்று இங்கு குறிப்பிடுவது நாம் சாப்பிடக்கூடிய உணவு. இறைவனையும் தேடு, நீ சாப்பிடுவதற்கு வேண்டிய உணவையும் தேடு, இறையையும் தேடு. இறை தேடுவதோடு இறையும் தேடு என்று சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். ஏன் இவற்றை சொன்னார்கள், நமக்கு அறிவுறுத்தினார்கள் என்று நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது முதலில் நமக்கு விளங்கக்கூடியது சுவாமிகள் உழைக்க வேண்டும். இறைவனை தேடி தேடி உள்ளும் புறமுமாக தேடி நிறைவில் இறைவனை அறிந்து இறைவனிடம் இரண்டர கலக்க வேண்டும் என்பது ஒரு நுட்பம் இதில் அமைந்திருக்கிறது. மேலும் நாம் உழைத்து இந்த சரீரத்திற்கு தேவையான உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமூல பெருமானார் சொல்கிற பொழுது உடம்பார் அழியின் உயிரால் அழிவார் என்று குறிப்பிடுகிறார் திருமூலர். ஆக இந்த உடம்பு நிலைத்து இருப்பதற்கு உணவு அவசியம். அந்த உணவை நல்ல முறையில் உழைத்து தேடி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் சுவாமிகள் இறை தேடுவதோடு இறையும் தேடு என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். நான் இப்படி இந்த உணவை நல்ல முறையில் எடுத்துக்கொள்கிற பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் ஆரோக்கியமாக இருக்கும். இறைவனை தேடுவதில் நமக்கு மனக்கலக்கம் இருக்காது. பசி வாட்டுகிற பொழுது, பசி நம்மை தொலைத்து எடுக்கிற பொழுது, பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் மறந்து போகும் என்று சொல்வார்களே. ஆகவே நமக்கு உணவு அவசியம் என்பதை குறிப்பிடுவதற்காகவும், அந்த உணவை தேடு, உழைத்து எடுத்துக்கொள் என்று குறிப்பிடுவதற்காகவும் சுவாமிகள் நமக்கு இறை தேடுவதோடு இறையும் தேடு என்று நமக்கு குறிப்பிட்டுள்ளார்கள். ஆகவே இந்த ஞான வாக்கியத்தின் நுட்பத்தை நாம் அறிந்து இந்த உலகத்தில் இறைவனை தேடி கண்டு அவனுடைய நாம ரூப லட்சணங்களை அறிந்து இறைவனுடைய தன்மையும் உண்மையும் இருப்பையும் அறிந்து அவனுடன் இரண்டர கலப்பதே ஒவ்வொரு உயிரின் பிரதான முதன்மையான கடமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த உடம்பிற்கு நல்ல ஆரோக்கியமும் நல்ல திடமும் தேவைப்படுகிறது. அதற்கு உணவும் அவசியமாகிறது. மேலும் நாம் இந்த உணவை எடுத்துக்கொள்கிற பொழுது அவை நேர் வழியில்
சென்று உழைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நுட்பமும் இதில் அமைந்திருக்கிறது. ஆகவே நாம் இறை தேடுவதோடு இறையும் தேட வேண்டும் என்பது சுவாமிகளின் வாக்கு. மேலும் இது ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு வாக்கு. நாம் யாரிடத்திலும் உணவுக்காக கையேந்தி நிற்கக்கூடாது, உழைத்து உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு மேன்மையான கருத்தும் இதில் அடங்கி இருக்கிறது. இறை தேடுவதோடு இறையும் தேடு, பாம்பன் சுவாமிகளின் ஞான வாக்கு. இந்த நுட்பத்தை அறிந்து, இந்த உண்மையை அறிந்து நாமும் இறை தேடுவதோடு இறையும் தேடி நல்ல வழியை பின்பற்றி இறைவன் திருவடியை சென்றடைவோமாக. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.